ஹாய் எம்வி ஃபேமிலி, இன்னைக்கு நான் உங்களுக்காக 2018 ரிலீஸ் ஆன ஓட்கா டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு கொலைகேஸை நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸா இருப்பாரு. அந்த கொலைகேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோடைய மனைவி காணாம போறாங்க. ஹீரோக்கு மண்டையே வெறிச்சிடும் போல இருக்கு. நம்ம ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மனைவி எப்படி காணாம போனா, மனைவியை யாரு கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேஸையும் நம்ம ஹீரோ முடிச்சாரா இல்லையா அப்படின்றத தாண்டி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உங்களால இந்த ட்விஸ்ட்டை கெஸ்ஸே பண்ண முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பனி பிரதேசத்துல இருக்காரு, மணாலின்னு நினைக்கிறேன். அங்க வந்துட்டு ஒரு மாதிரி தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. நேரா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு காமிச்சிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியும் சேர்ந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணாலிக்கு டூர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அவருடைய கன்னை வந்துட்டு தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, போயிட்டு மனைவி என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, மனைவி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரு. இந்த போயம், கவிதை, சம்டைம்ஸ் நாவல்லாம் கூட எழுதுவாங்க. அதே போல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வழக்கம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க, நீங்க போலீஸ், நான் ஒரு போயிட்டு உங்க வேலையும் என்னுடைய வேலையும் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படிமா கம்பேர் பண்ணாம இருக்க முடியும்? உங்க பாஷையில நீங்க வந்துட்டு அவன் இதயத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நாங்க வந்துட்டு அந்த கிரிமினல் இதயத்தை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான், ஆர்கனை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்துட்டு எப்படி எழுதுவ அப்படின்னா, உன்னுடைய அன்பால நீ என் உயிரை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவ. அதுவே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் கொலை பண்ணிட்டான், அது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசிட்டு போயிட்டு, சரி ஓகே, எனக்கும் வந்துட்டு உன்னுடைய கவிதையை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்காக ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துடுறாங்க. சரி ஓகே, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதின கவிதையை இவரே வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் பின்னாடி பாட்டிலோட வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரா நீ, எப்படிடா ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்க ட்ரை பண்றாரு. ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஆனா வந்தவன் நம்ம ஹீரோவை சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவுடைய மனைவியை கூட கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். அவங்க அப்படியே தலையில காயம்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அங்க விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ, என் மனைவி இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டக்குன்னு கண்ணை முடிக்கிறாரு. பார்த்தா இது நம்ம ஹீரோவுடைய கனவுதான் மக்களே. ஆனா பக்கத்துல பார்க்கும்போது ஹீரோயினை காணும். அங்க பால்கனில நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்ன விஷயமாச்சு, ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, மறுபடியும் அதே கனவு அப்படின்னு சொல்றாரு. எனது அதே கனவா? சரி ஓகே, உங்களுக்கு இதே வேலையா போச்சு, நம்ம வேணா போயிட்டு ஒரு சைக்காட்ரிக்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்த வெக்கேஷனை முடிச்சிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கார்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட, சார் என்ன என்ஜாய் பண்ணதெல்லாம் போதுமா, ரொம்ப சீக்கிரமா கிளம்புறீங்க போல அப்படின்னு சொல்லும் போது, இதுவே போதும், நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இப்போ கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனைவி தயங்குறாங்க. என்னமாச்சு, வீட்டுக்குள்ள போமா, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதுக்குதான் நான் வீட்டுக்குள்ள போகாம தயங்கி நிக்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ள போனோனே நீங்க போன் ஆன் பண்றீங்க, அங்க அவனை கொலை பண்ணிட்டாங்க, இங்க இவனை காணும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. நீங்க என்ன தனியா விட்டு கிளம்ப போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு என்னமா பண்ண முடியும், என்னுடைய ஒர்க் நேச்சரே அதான். நான் வந்துட்டு போகும்போது எங்கேயாச்சும் வெளியே கிளம்புனேன் அப்படின்னா உன்னையும் கூட்டிட்டு போறேன், தனியா விட்டு போல, உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. உள்ளுக்குள்ள போனோனே மனைவி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு வீட்டுல யாரோ ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் அதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு, ஏதோ ஒரு கேஸாமா, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாமா நான் உடனே கிளம்பி ஆகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. இந்த பொண்ணு வர வாய்ப்பே கிடையாது, மேக்கப்லாம் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு, அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணுடைய பேரு மேக்னா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, அந்த பொண்ணுடைய டெட் பாடியை யாரு முதல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவர் இங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த ஒர்க்கர் போயிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு கதவை ஓபன் பண்ண மாதிரியே தெரியல. இதே டைம்ல பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடமுடைய வீட்டை கிளீன் பண்ணும், வந்து கதவை தட்டினா கதவையே திறக்க மாட்டாங்க, நானும் நேத்து வந்து பார்த்தேன் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்து கதவை தட்டினாலும் திறக்கவே
மாட்டாங்க, கூப்பிட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படின்னும் போது சரி ஓகே வெயிட் பண்ணு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கதவு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது கதவை யாருமே லாக்கே பண்ணல, ஓபன்ல தான் இருக்கு. இவங்க அப்படியே கதவை ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த மேக்னா அப்படியே உட்கார்ந்தபடியே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு தான் இவங்க தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு அந்த டெட் பாடியை பாக்குறாரு. ஃபாரன்சிக் டீம் வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. எப்படி இந்த பொண்ணு இறந்து போயிருப்பா, யார் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு நோட்டுக்குள்ள ஒரு டிக்கெட் இருக்கு. நோட்டா புக்கான்னு தெரியல, அதுக்குள்ள ஒரு டிக்கெட் இருக்கு மக்களே. அது வந்துட்டு ஓட்கா டைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டியோட என்ட்ரி டிக்கெட் தான் இது. யாருமே பார்ட்டிக்கு தனியா போக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா 2 டிக்கெட்டா இருக்கும். 2 டிக்கெட்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு டிக்கெட்டை கையோட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி அது இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு யார் கூடயாச்சும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காளா, பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா டீடைலும் வேணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஓட்கா டைரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹோட்டலை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு காதல் ஜோடி வந்து செக் இன் பண்றாங்க. அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் தான் நானே உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடி ஜோக் சொல்றேன் அப்படின்ற பேர்ல சமையா கலவரம் பண்ணி அவங்களை அப்படியே இந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த ரூம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது இந்த ரூமையே நான் தான் டிசைன் பண்ண, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு அந்த மேனேஜர் அப்படியே வெளியே போறாரு. அவர் வெளியே போனோடனே இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேனேஜர் திரும்பி வந்துட்டாரு. கதவை கூட தட்டாம டக்குன்னு கதவை திறந்துட்டு வரும்போது இவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு எங்க ஹோட்டல்ல ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி டிக்கெட்டை கொடுக்கும் போது சரி ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ரோனி காவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல காமிக்கிறாங்க. இந்த ரோனி இருக்கா பாத்தீங்களா, இவன் செமையான பிளே பாய் போல போன்ல உட்காந்து யார்ட்டையோ சேட் பண்ணிட்டே இருக்கான், கிஸ்ஸிங் இமோஜி எல்லாம் அமைச்சிட்டு இருக்கான். முன்னாடி காவியான்னு ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நான் இப்படிலாம் டேட்டிங் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது, இது எல்லாமே ஒரு மாதிரி வியப்பா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம், நானுமே இந்த டேட்டிங்கை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த விஷயம்லாம் உங்க அம்மாக்கு தெரிய வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அம்மாக்கு காதல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நான் டேட்டிங் வந்தேன் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்டோடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மேக்னா கார்ல வந்து இறங்குறாங்க. இறங்கினவங்க லிஃப்ட் வழியா மேல போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நோட் பண்றாரு அந்த பொண்ணுடைய கையில ரிட்டன்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஓட்கா டைரிஸ்ல நடக்கிற பார்ட்டிக்கு 2 டிக்கெட்டும் இருக்கு. இதை நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்றாரு. இப்ப இந்த பொண்ணு லிஃப்ட் வழியா மேல போகும்போது யாரோ வீட்டுக்குள்ள இருந்து இந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அது யாரு உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்ற விஷயம் ரெக்கார்டே ஆகல. அதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமரா ஸ்டாப் ஆயிருக்கு. உள்ளுக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அது யாரு பண்ணிருப்பா, இந்த பொண்ணை எதுக்காக உள்ளுக்குள்ள பிடிச்சி இழுக்கிறாங்க, அது கொலகாரனா இல்ல அப்படின்னா லவ்ல வந்துட்டு லவ்வர் பிடிச்சி இழுக்கிறானா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வராரு. சார் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், மேக்னாக்கு விவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். மேபி நீங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு டிக்கெட்டை இந்த பையன் கொண்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இவனே கூட மேக்னாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே முதல்ல இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அப்படியே அந்த விவேக்க காமிக்கிறாங்க. இவன் ஓட்கா டைரி அந்த ஹோட்டல்ல நடக்கிற பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். பார்ட்டிக்கு வந்தவன் சரக்க போட்டு எந்த பொண்ணு தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருக்கா. நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வழியும் போது நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படிதான் வழிவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா இந்த பார்ட்டில நீ மட்டும் தான் தனியா இருக்க, அதான் சும்மா உங்ககிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்ட்டில நான் மட்டும் தனியா கிடையாது நீயும் தான் தனியா இருக்க, வா போயிட்டு டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடலாம் டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கு சும்மா கலாய்க்கிறான். என் பேரு ரோஷினி அப்படின்னு சொல்லும் போது சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சருகு போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு உட்கார்றாங்க. அப்போ விவேக்கு ரோஷினி கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா மூவ் பண்ணும்போது அந்த பொண்ணு மதிக்காம இவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம ஏஞ்சி போறா. இதனால செமையா கடுப்பாயிட்டு அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவங்கிட்ட மாப்பிள்ள இந்த பொண்ணை ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த பொண்ணை எப்படிதான் உசார் பண்றது அப்படின்னு எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த தம்ம போடு, உனக்கு வந்துட்டு போதை செமையா தலைக்கு ஏறும், அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு சில பல கவிதைகளை இறக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பா மடியும் அப்படின்னு சொல்லும் போது எப்பா சாமி எனக்கு எந்த போதை பொருளும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு லைட்டா அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணே கேக்குறா பார்ட்டியே முடிய போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது நம்ம ஏன் ஒரு லாங் டிரைவ் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கார்ல ஏறி கிளம்புறாங்க. இவங்க இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய டீமும் இந்த ஹோட்டலுக்கு வராங்க. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு விவேக் அப்படின்ற ஒரு பையனை தேடி வந்திருக்கோம். அந்த பையன் வந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான்னு நினைக்கிறோம். அந்த பையன் இங்க வந்தானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய போட்டோ எல்லாம் காமிச்சு விசாரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பார்ட்டியவே நிப்பாட்டிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பையன் விவேக் கிட்ட பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையனை அசிஸ்டன்ட் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கூட்டு வந்து நிப்பாட்டுறாரு. இவன் தான் விவேக் கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயா சாமி எனக்கு விவேக் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே தெரியாது, நான் படம் கூட பார்க்க மாட்டேன், நான் எதுக்காக விவேக் கிட்ட பேச போறேன், நானே போதையில இருக்கேன், நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சம்பந்தம் இல்லாம உளர ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு காது மேலே ஒரு போடு போட்டு விவேக்க பாத்தியா இல்லையா, இப்போ விவேக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விவேக் சார் அவன் பேர்லாம் எனக்கு தெரியல, ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு எங்கேயோ வெளியே கார்ல கிளம்புனா, அது வரைக்கும் மட்டும்தான் நான் நோட் பண்ணேன், மத்தபடி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே கண்டிப்பா விவேக் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான், அவனை பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோக்கு மனைவி ஞாபகம் வருது. ஐயோ நம்ம மனைவி கோச்சிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி ஏமா நான் உன்கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, வேலை ரொம்ப ரொம்ப அவசரம் அப்படின்னு தான் வந்துட்டேன், வேலை முடிஞ்சவனே நேரா வீட்டுக்கு வந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து காவியா ரோனி இவங்களை காமிக்கிறாங்க. இவங்க உட்காந்து சருகு போட்டுக்கிட்டு ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு, லைட்டா பயமாவும் இருக்கு, ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அதே டைம்ல அம்மா கால் பண்றாங்க. ஐயோ எங்க அம்மா கால் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டா வெளியே போறா. அடுத்து இதுக்கு முன்னாடி ஹோட்டல் ரூம்ல ஒரு பையனையும் பொண்ணையும் காமிச்சாங்க பாத்தீங்களா, தாடிக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவங்க அப்படியே பார்ட்டிக்கு கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வரும்போது இந்த பையன் முன்னாடி வந்துட்டான். ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது டேய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்க, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, வா பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி விவேக்கையும் அந்த ரோஷினியும் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது நீ யாரு என்னன்னே தெரியல, நான் பாட்டுன்னு கார்ல ஏறி வந்துட்டேன், நீ யாரு என்ன ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்றான். ஓ கொலைகாரனா, நீ யார கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப அழகான பெண்களை, ஆனா உன்னை இப்போ கொலை பண்ண போறது கிடையாது, பொறுமையா தான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஸ்மைல் பண்றா. இப்படி இவங்க கார்ல பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல டச் பண்ணும்போது தம்பி இந்த வேலையை இப்பயே ஆரம்பிக்காத, எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து விட்டா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த பார்ட்டில காமிக்கிறாங்க. காவியா போன் பேசிட்டு உள்ளுக்குள்ள வரும்போது காவியாவுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த ரோனி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து இந்த பொண்ணுக்கு சரியான ஷாக்கு, கண்ணுலாம் கலங்குது, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்போ இதே பார்ட்டில தாடிக்காரனுடைய பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ரோனி, இவங்க மட்டும் இல்லாம ரோஷினி விவேக் கூட போனாங்க பாத்தீங்களா, அவங்களும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா விவேக்க மட்டும் காணும். ரோஷினி மட்டும் இந்த பார்ட்டிக்கு வந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. மனைவி சம கோவமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சரக்குலாம் வாங்கி போய் கொடுத்து எப்படியோ சமாதானப்படுத்திட்டாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. காலையில நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. நீங்க உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போங்க, அங்க அந்த விவேக்கை யாரோ கொலை பண்ணி போட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி அவங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க விவேக்குடைய கார் நிக்குது. காருக்குள்ள யாராவது இருக்காங்களா, ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியெல்லாம் விலக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ரிடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை புக்கை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இதே புக்கு தான் சிசிடிவி கேமரா வழியா பார்க்கும்போது மேக்னாவுடைய கையில இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே அந்த பையன் எப்படி இறந்து போயிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டுப்பாதை மாதிரி இருக்கு, அந்த பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அந்த பையனை யாரோ கொலை பண்ணி அப்படியே தலைகீழா தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இவனை யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இதே டைம்ல அந்த ஓட்கா டைரி ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து கால் பண்றாங்க. இங்க ஒரு கொலை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரு இறந்து போனா, அங்க எவன்டா இழவ கூட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போனா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தாடிக்காரன் ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனை யாரோ கொலை பண்ணி அங்க அந்த கபோர்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. இந்த பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க உட்கார்ந்துட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஏமா இவனுக்கு என்னமாச்சு, இவனை யாருமா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான், நாங்க இங்க வந்திருக்கவே கூடாது, அந்த பொண்ணு தான் கொடூரமா கொலை பண்ணிட்டா, இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஐயோ பாய் ஃப்ரெண்ட் இறந்து போகும்போது இந்த பொண்ணு கண்ணால
கனவுல பாத்துருப்பா போல. அப்படி இல்ல அப்படின்னா டெட் பாடியை பார்த்து மூளை குழம்பி போச்சு போல. இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இதே டைம்ல கீழே ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட என்னடா ஒரே எழவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போயிட்டு பார்க்கும்போது அங்க ரோனியை யாரோ கொலை பண்ணி அந்த பனிக்குள்ள போட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கொலையா நடக்குது. அந்த பொண்ணு என்னடான்னா இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளே மூளை குழம்பி மென்டல் ஆயிட்டா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதே டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோக்கு கால் பண்றா. அந்த வாய்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோஷினியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஏசிபி உன்னால இந்த கொலை கேஸை சால்வ் பண்ணவே முடியாது, கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியாது, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு மிரட்ட மாதிரி பேசிட்டு போனை கட் பண்ண. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா புரியுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரு பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே மனைவிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா மனைவியோடைய போனையும் ரோஷினி தான் அட்டென்ட் பண்றாங்க. யார் நீ, எதுக்காக என் மனைவியோடைய போனை கையில வச்சிருக்க, என் மனைவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடிஞ்சா உன் மனைவியை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ செமையா காண்டாகிறாரு. உடனே கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிக்னல்ல வண்டி நிக்குது. அப்போ அங்க வந்த ஒரு சேல்ஸ்மேன் புக்கை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் விடாம வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்த நம்ம ஹீரோ தட்டி விட்டுறாரு. அந்த புக்கெல்லாம் கீழே ஒழுகுது. அங்க ரோஷினி வந்து அந்த புக்கெல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்றாங்க. கீழே புக்கெல்லாம் விழுந்து கிடக்குது பாத்தீங்களா. அதுல ஒரு புக்கு அந்த ரெடப்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்ற புக்கு. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், நீங்க வேணா காசு கொடுத்து வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி சொல்லும் போது இந்த பொண்ணுடைய வாய்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்குமே, அது மட்டும் இல்லாம இந்த புக்கையும் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல பார்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல கிரீன் சிக்னல் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நிறைய பேர் ஆர் நடிக்கிறாங்க. சும்மா ஆர் நடிச்சிட்டு இருக்காதீங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அங்க சேல்ஸ்மேனையும் காணும், ரோஷினியும் காணும். இங்க ஒரு பொண்ணும் சேல்ஸ்மேனும் இருந்தாங்களே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க யாரும் பார்த்த மாதிரியே தெரியல. முதல்ல வண்டி அடியா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு ஷீகா எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. அந்த போனை அட்டென்ட் பண்ணாம நம்ம ஹீரோ ரூம்குள்ள போறாரு. பார்த்தா அந்த ரூம் முழுக்க ஒரே புகைமூட்டமா இருக்கு. இதோட நம்ம ஹீரோ மயக்கமாயிட்டாரு. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ மார்ச்சுரிக்கு போயிட்டு இது வரைக்கும் கொலை செய்யப்பட்ட அந்த டெட் பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒன் பை ஒன்னா அப்படியே பார்த்துட்டே போகும்போது அஞ்சாவதா ஒரு டெட் பாடி இருக்கு. இது வரைக்கும் 4 பேர் தான் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்க. எப்படி அஞ்சாவதா ஒரு ஆள் இறந்து போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை விலக்கிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவே டெட் பாடியா கிடக்குறாரு. இதை பார்த்து ஹீரோ செமையா ஷாக் ஆக இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுல கண்ண முடிக்கிறாரு. வீட்டுல கண்ண முடிச்சு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தா அங்க யாரோ பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே ஹீரோவுடைய மனைவி இறந்து கிடக்குறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, யாரு நம்ம மனைவியை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகிறாரு. பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோக்கு வந்த கனவுதான் மக்களே. இப்ப அங்க யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை தூக்குறாரு. சார் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாரு. போனே உடைஞ்சு போயிருக்கு. என்னுடைய மனைவியை காணோம், யாரோ என் மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க போல. இந்த போனுக்கு கடைசியா யாரு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அவங்கள ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவரு உடனே அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போனா ஹோட்டலுடைய வாசல்ல ஏதோ ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நம்ம தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் ஹோட்டலே ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டு போனோம். இந்த ஹோட்டலை யாரு ஓபன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மேனேஜர் கிட்ட சண்டை போடும்போது சார் என்ன ஹோட்டல் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு என்னமோ மறைக்க பாக்குறான் போல. உன்னை யாரு என்ன கேட்காம ஹோட்டலை ஓபன் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக உங்களை கேட்கணும், முனிசிபாலிட்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு, இந்த ஹோட்டல் நடத்த என்கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கு, நான் எதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா இங்க நடந்த கொலையெல்லாம் மறைக்க ட்ரை பண்றியா, என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜரை கூப்பிட்டு அந்த காதல் ஜோடியுடைய ரூமை போயிட்டு கதவை தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டும் போது அந்த பொண்ணு தான் வந்து கதை ஓபன் பண்றா. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஓ அப்படின்னா உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா, நீ அந்த கொலையை பாத்தியா, கொலைகாரனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த கொலை எந்த கொலைகாரன், எனக்கு எந்த விஷயம் சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா உனக்கு பைத்தியமே பிடிக்கலையா, நீ ஆக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ பாட்னு ரூம்குள்ள போகும்போது யாரையா நீ பாட்னு உள்ளுக்குள்ள நுழையிற, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது உள்ள போயிட்டு பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. இன்னும் அந்த பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அவன் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரான். மேனேஜர் உள்ளுக்குள்ள ஜில் தண்ணி தான் வருது, சுடு தண்ணி வரவே மாட்டேங்குது, சுடு தண்ணி
வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே வெளியே வரும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, தலையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. டேய் நீ தான் இறந்து போயிட்டியே, எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது நான் இறந்து போயிட்டேனா, யார் யா நீ எதுக்கியா தேவையில்லாம எங்க ரூமுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா ஆமா இவன் கூட சம்பந்தமே இல்லாம நான் ஏதோ பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிச்சிட்டு ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்த ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னடா இது, இறந்து போனவன் எப்படி உயிரோட வர முடியும், இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வராரு. நீ என்ன பண்ணு, உடனே கிளம்பி மாத்துரைக்கு போயிட்டு இறந்து கிடக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருடைய போட்டோவை எனக்கு அனுப்பிச்சு விடு, எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. ஏன் எதுக்குலாம் கேட்காத, அவசரமா வேணும், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல அங்க விவேக்குடைய கார் வருது. இவன் தான் இறந்து போயிட்டானே, இவன் கார் மட்டும் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போனா காருக்குள்ள இருந்து அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, மேக்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காரை விட்டு கீழே இறங்குறா. ஐயோ இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, உன் பேரு மேக்னாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ தான் இறந்து போயிட்டியே, நீ எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது நான் இறந்து போயிட்டேனா, யாரையா நீ, ஒழுங்கா இங்க ஓடி போயிடு இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நீ யாருக்கு வேணா கால் பண்ணு, ஆனா நீ எப்படி உயிர் பிழைச்சு வந்த, நீ எப்படி இங்க வந்து நிக்கிற, அந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு, நீ என்ன ட்வின் சிஸ்டரா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு செமையா கடுப்பாயிட்டு இவன் ஒரு சிங்கிள் சைக்கோ போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்றா. இதே டைம்ல அங்க அந்த விவேக் வரான். டேய் நீயும் இறந்து போயிட்டியே, நீ எப்படி இங்க உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரையா நீ, எதுக்காக இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நான் எங்க இறந்து போனேன், இறந்து போனா எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த ஒர்க்கர் வராரு. இவர் இந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டியா மக்களே, இவரை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ தானே இந்த டெட் பாடியை பார்த்துட்டு கால் பண்ண, உனக்கும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தலைவனுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு, என்ன விஷயம் தாண்டா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதே டைம்ல ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோ போலீஸை பார்த்தோன்னே இவங்க 3 பேரையும் கைது பண்ணுங்க, இவங்க 3 பேரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரு கிட்ட போறாரு. அப்போ போலீஸ் பின்னாடியே வந்து ஹீரோவை பிடிக்க பார்க்கும்போது, ஏன் பின்னாடி ஏன் வரீங்க, அவங்கள போயிட்டு கைது பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லும் போது, யாரை கைது பண்ணும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது, முதல்ல உன்னதான் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிச்சா, ஐடி கார்டுல நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. டே நீ என்ன ரேங்க், நான் என்ன ரேங்கடா, என்னையே கைது பண்ணி கூட்டு போறேன், உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போறாரு. போற வழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கார் ஸ்லோவா போயிட்டு நிக்கிற சமயத்துல நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இங்க ஏதோ தப்பு நடக்குது, இவங்க கூட போனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறாரு. போலீஸும் நம்ம ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறாரு. இந்த சீனை தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கடத்தெருவு பக்கமா போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வந்த ரோஷினி நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஓரமா நிக்க வைக்கிறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக வந்து நமக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்னு இருக்கு. அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஜான்சன்ஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. நம்ம இந்த கஃபேக்கு போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோ போலீஸ் கண்ணில் மாட்டாம அந்த கஃபேக்கு போறாரு. இதையும் நமக்கு ஸ்டார்டிங் சீன்லயே காமிச்சிருப்பாங்க. நான் வந்துட்டு ஏசிபி அஸ்வினி தீக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போனா அங்க அந்த ரோனி தான் சர்க்கெல்லாம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க, இவனும் உயிர் பழிச்சுட்டானா, இவனும் எப்படி இறந்து போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவனை பேனு பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓட்கா அப்படின்னு சொல்றாரு. அவனும் ஊத்தி கொடுக்குறான். நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இவங்கிட்ட பேசி எதுக்காக தேவலாம சண்டை போடணும், இவனுக்கும் ஒன்னும் தெரிய போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. சார் நான் மாத்துரைக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க யாருடைய பாடியுமே காணும், அந்த 4 பேரும் உள்ளுக்குள்ள கொண்டு வரப்படவே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வேணா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேணாம் நீ என்ன பண்ணு, உடனே கிளம்பி என்னை பார்க்க என் வீட்டுக்கு வா, நம்ம எதுவா இருந்தாலும் நேர்ல பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்றாரு. கட் பண்ண அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரோஷினி கால் பண்றாங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, உனக்கு நான் எக்கச்சக்கமான க்ளூ கொடுத்துட்டேன், அப்பயும் உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, உன் மனைவியை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு கண்டிப்பா என்னுடைய மனைவியை நான் கண்டுபிடிக்க தான் போறேன், உன்னையும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு முதல்ல இறந்து போனவங்க எல்லாம்
எப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியும், தேவையில்லாம மத்த எதையும் முயற்சி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவங்கெல்லாம் எப்படி இறந்து போனாங்க, யாரு கொலை செஞ்சாங்க, எப்படி உயிரோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எழுதி பாக்குறாரு, என்னென்னமோ பேப்பர்ல எழுதி கிளிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தி யோசிச்சு அப்படியே தூங்கிட்டாரு. தூங்கி மறுநாள் காலைல ஏஞ்சிக்கும் போது அங்க அந்த அசிஸ்டன்ட் வராரு. அவர்கிட்ட ஹீரோ போயிட்டு என்ன விஷயமாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரியா நீ எப்படியா என் வீட்டுக்குள்ள வந்த, வீட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் நீயும் என்ன மறந்து போயிட்டியா, உனக்கு என்ன ஆச்சு, நான் தான் உன்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லும் போது, பாஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது, போயா லூசு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, எப்படி கதை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்தியா, நீ என்ன களவாணி பயலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. அப்படின்னா நீயும் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு கூட்டு களவாணியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது, ஐயோ சார் என்ன விட்டுருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. மண்டையே தலைவனுக்கு வெடிச்சு போச்சுன்னே சொல்லலாம். இங்க இருந்து கிளம்பின ஹீரோ பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு போறாரு. கடைசியா பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பாக்கெட்டுக்குள்ள ஒரு துண்டு சீட் இருக்கு. இந்த சீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுடைய அட்ரஸ் போட்டிருக்கு. ஒருவேளை இந்த வீட்டுக்கு போனா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த வீட்டை நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் போல, பார்த்த மாதிரியே சில ஞாபகங்கள்லாம் வருது. நேரா வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு லேப்டாப் இருக்கு. போயிட்டு உட்கார்ந்தவர் லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்டை கொடுத்து ஓபன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவுடைய மனைவி வந்துட்டு ஏதோ ஒரு தாடிக்காரங்க கூட இருக்காங்க. அவன் பயங்கர ஸ்டைலா இருக்கான், சரியா நமக்கு காமிக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. இந்த கனெக்ஷனை மறைக்கணும் அப்படின்னா நம்மள பைத்தியக்காரனை மாத்த இவ்வளவு பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே ஹீரோ மயக்கமாகறாரு. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ரூம்ல இருக்காரு. டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டி நானு, என்ன வெளியே விடு அப்படின்னு சொல்லும் போது அங்க ரோஷினி மத்த எல்லாருமே வராங்க. அப்படின்னா இந்த பிளான்ல நீங்களும் ஒரு பாகமா, என் பொண்டாட்டி கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எதுக்காக உங்களை ஏமாத்த போறோம், நீங்க வந்துட்டு உங்க மனைவியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி கேட்கும் போது, என்னால கண்டுபிடிக்க முடியல, என் மனைவி அவன் கூட ஓடி போயிட்டாளா, அந்த போட்டோல நான் ஒரு தாடிக்காரனை பார்த்தனி, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிஷி கௌதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் எவ்வளவு காலமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜூலை 27 அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை காமிக்கிறாங்க, அந்த நாவலை காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாடிக்காரன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் மக்களே. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போலீஸ் இல்ல, ஒரு நாவலிஸ்ட். நம்ம ஹீரோ நிறையவே புக்கெல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இப்ப கூட ரிடம்ஷன் ஆஃப் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் நாவலை எழுதி அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியில பேச வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பாராட்டுறாங்க. மனைவியும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மனைவியை கண்டுக்காம, மனைவியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது, இப்பயாச்சும் நம்ம கணவன் வந்துட்டு நம்மள கட்டி பிடிச்சி கொஞ்சம் கௌரவப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டுக்காம போயிட்டு ஃபேன்ஸுக்கு சைன் போட்டு கொடுக்கறது, போட்டோ எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிஸியா இருக்கும் போது, வெக்கத்தை விட்டு நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மனைவியே வந்து பேசுறாங்க. ஆமாமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போகும்போது, ஷீகா எங்க போற, நீ இல்லாம கண்டிப்பா இது எதுவுமே நடந்திருக்காது, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இப்போ நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகேங்க நீங்க பிஸியா இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது, இதுக்கப்புறம் உங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு என்னை கூட்டிட்டு வராதீங்க, என்னை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே காமிக்க மாட்டீங்க, என்னை கண்டுக்கவும் மாட்டீங்க, ஆனா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறது கிடையாது, நான் போயிட்டு ரூம்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போனவங்க செமையா சருகு போட்டு நிக்க கூட முடியாம ஆடிக்கிட்டே போகும்போது இந்த விஷயத்தை அங்க போற ஒருத்தர் பார்த்துட்டு, மேடம் என்னாச்சு உங்களுக்கு, உங்க ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்களா கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல உட்காரும் போது இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, குடி போதையில நம்ம புருஷன் தான் நம்மள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அப்படியே சாஞ்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவரு பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. யார் இவன், என்ன விஷயம் ஆச்சு, உங்களுக்குள்ள என்ன நடக்குது, நான் வரல அப்படின்னா நீ எவனவனா கூட்டிட்டு ரூமுக்கு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க சார் இங்க ஒண்ணுமே நடக்கல, அவங்க வந்துட்டு குடி போதையில தள்ளாடிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டிட்டு வந்தேன், ஐ மீன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன், மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, தப்பா புரிஞ்சுக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது, நீ முதல்ல ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோ செமையா சண்டை போடுறாரு. குடி போதையிலையும் பொண்டாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு நான் வந்துட்டு நீ வந்துட்ட அப்படின்னு நினைச்சிட்டு அவன் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா 5 நிமிஷமா இருந்தாலும் அவன் என்ன உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், உன்னையும் அவனையும் கம்பேரே பண்ண முடியாது, அவன்
ரொம்ப ரொம்ப பாசமானவன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டு அங்க இருக்க பாட்டில ஒண்ணுத்த தள்ளி விடுவாரு. அந்த பாட்டில் அப்படியே பறந்து வந்து ஹீரோயினுடைய மண்டையில பட்டு ஹீரோயின் ஸ்பாட் அவுட். இதே டைம்ல அந்த கோட்டு போட்டவன் திரும்பி வரான். இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது அங்க மனைவி இறந்து கிடக்குறாங்க. யோ என்ன காரியம்யா பண்ண, நான் போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. மனைவி அப்படியே இறந்து கிடக்குறாங்க. இவரால் அந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. மனசுடைஞ்சி மூளையும் உடைஞ்சு போயிட்டு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அழுதுட்டு இருந்தவரு தானே ஒரு போலீஸ், இந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி, நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க, நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு புக் எழுதினாரு பாத்தீங்களா. அந்த புக் ஒரு கிரைம் நாவல். அதுல வர ஹீரோ கேரக்டரா இவர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவரை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ரோஷினி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் இவர் வந்துட்டு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு. எந்த விதத்திலையும் இவருக்கு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக அந்த புக்ல வர மாதிரியே ஒரு கதையை கிரியேட் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி இவரே போயிட்டு குளோவெல்லாம் வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி செட் பண்ணா இவருக்கு கண்டிப்பா பைத்தியம் தெரிய வாய்ப்பு இருக்கு, அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஷினி தான் ஒரு டீமை செட் பண்ணி அந்த புக்ல என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு இவங்களே கால் பண்ணி குழு கொடுத்திருப்பாங்க. நீங்க போயிட்டு அந்த விஷயம் பண்ணுங்க, இந்த விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழு கொடுத்திருப்பாங்க. கடைசியா பாக்கெட்டுக்குள்ள இருக்க அந்த பேப்பரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போனாரு பாத்தீங்களா. அந்த வீடு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா வாழ்ந்த உண்மையான வீடு. இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடு சும்மா இந்த கதைக்காக காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க நம்ம ஹீரோயினை காமிச்சாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஹீரோயினா பார்த்தது பேசினது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், நம்ம ஹீரோடைய இமேஜினேஷன் மட்டும்தான். இப்போ இந்த எல்லா உண்மையும் சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நான் தான் என் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டேனா, நான் தான் என் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்படியே 1 year லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோ ஓரளவுக்கு குணமாயிட்டாரு, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஏதோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் போயிட்டுலாம் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ரோஷினி வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு பின்னாடி மனைவி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ முழுமையா குணமாகல, அந்த மனைவி மட்டும் அடிக்கடிக்க கண்ணுக்கு தெரியுறாங்க. மனைவி நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் வித்தியாசமா இருந்துச்சா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.